அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி திங்கட்கிழமை எபேசியர் 2வது அதிகாரம் 1-10 வசனங்கள். அதில் மிகச் சிறப்பாக 4-5 உள்ள வசனங்கள். கடவுள் மிகுந்த இரக்கமுடையவர். அவர் நம்மீது மிகுந்த அன்பு கொண்டுள்ளார். குற்றங்கள் காரணமாய் இறந்திருக்கிற நாம் அன்பின் மூலம் இணைக்க பெற்று மீட்பெறச் செய்தார். நீங்கள் மீட்கப்பட்டிருப்பது அந்த அருளாலே. இறக்கமையானவர்களே, கடவுள் மிகுந்த இரக்கம் உள்ளவர், நிறைவான இரக்கம் கருணையும் உள்ளவர். அவர் அன்பும் மிகுந்தவராய் இருப்பதால் நம்முடைய பாவங்களை நாம் அவர் பொருட்படுத்தாமல், நம்முடைய எல்லாவற்றிலும் நாம் செத்தவர்களாக இருந்தால், நாம் அவரை விட்டு தூர சென்றிருந்தால் நம்மை விட்டு விலகாமல் நமக்காக யாவையும் செய்து இன்னும் இரக்கத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். எவ்வளவுதான் பாவம் செய்யும், அவர் மன்னிப்பினால் தான் நாம் வாழ்கிறோம். மன்னித்தனால்தான் வாழ்கிறோம். அந்த மன்னிப்பை உணர்ந்தோம்னா அவர் எவ்வளவு நல்லவர், அன்புள்ளவர் என்பதை உணர்வும். அது மட்டுமல்ல, அதில் நாம் ஒரு உறவை ஏற்படுத்தும். நாம் இந்த அளவுக்கு உறவை ஏற்படுத்த நம்மை அவர் கட்டாயப்படுத்தி அந்த உறவை ஏற்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை. மன்னித்ததினாலே இப்பொழுது நாம் உண்மையாக அவர் பக்கம் திரும்பி அவர் விசுவாசம் வைத்து அவரையே பற்றி கொண்டு அவருடைய உறவை நாம் புதுப்பித்தோம் என்றால், அன்புக்குள் இணைக்கப்பட்டு விட்டோம், மீட்கப்பட்டு விட்டோம் என்றால், அந்த அருளாலே நாம் அவருடைய தெய்வீக உறவுக்குள் வாழ்வழிக்கப்படும். ஒப்புக் கொடுக்குமா? நீங்கள் நல்ல ஆண்டவரை, பாவிகளாக இருந்தாலும் எங்களை மன்னித்து நீர் ஏற்றுக்கொண்டு ஒரு அருள் வாழ்விலே இதுவும் அது இரக்கம் மிகுதியாயிருக்கிறது. இதனாலே இந்த அன்பு எங்களுடைய வாழ்க்கையில் இன்றும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தொடர்ந்து எங்களை புதுப்பி பரிசுத்தமாக்கும், பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.